ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ட்ரீம் பாய் அப்படிங்கிற மினி டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஈவ் சரி அப்ப நீ இங்க இருந்து வர மாட்டேல, அப்ப நீ வர வரைக்கும் நானும் பேங்காக் போக மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே இருக்கலாம்னு பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப அப்படி அடுத்த சீன்லயே நம்ம ஈவை கூப்பிட்டுக்கிட்டு கரடு முரடான ஒரு பாதையில அவங்க வீட்டுக்கு தான் கூட்டு போவோம். அங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டு வாசல்லயே பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க. கரண்ட் இருக்காது, போன் சிக்னல் கூட இருக்காதா. உடனே நம்ம ஹீரோ, இங்க பாத்தியா இப்படிதான் எங்க வீடு இருக்கும், இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்ல, வா உன நான் ஊருக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஈவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்னால இங்க இருக்க முடியும், நீ எல்லாம் இங்க தானே இருக்கிற, அப்ப நானும் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பேனோட அம்மாவும் அவங்களோட தங்கச்சியும் வந்துருவாங்க. பேனோட தங்கச்சிக்கு 2 பசங்க வேற இருப்பாங்க. அவங்க அம்மா நம்ம ஈவ பார்த்தனையும், யாரா அந்த பொண்ணு இங்க கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டு தான், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, 2 நாள் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க, இப்போதைக்கு உள்ள கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வேற வழியே இல்லாம அவன் இப்ப ஈவ உள்ள அடைச்சு வச்சிருவான். அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. பாவம் நம்ம ஈவ் குளிக்கலாம்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போவாங்களா. சிட்டில நல்லா டேப்ப திறந்தனையும் ஹாட் வாட்டர் வர மாதிரி குளிச்சவங்களுக்கு இங்க இந்த குளிர் தண்ணி ஒத்துக்கவே ஒத்துக்காது. பேனோட அம்மா கூட வெளியே இருந்து சொல்லுவாங்க, மா உன்னோட பச்சை தண்ணியில குளிக்க முடியலன்னா இருக்கட்டும், நான் உன் சுடு தண்ணி ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஈவா சேச்சா இல்ல நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா அடாப்ட் ஆனாதான் நம்ம பண்ற சாக்ரிஃபைஸ் எல்லாம் பேனுக்கு புரியும் அப்படின்ட்டு, இருக்கட்டும் ஆண்டி இந்த பச்சை தண்ணியிலே நான் குளிச்சுக்குவேன் அப்படின்ட்டு 2 மக்க தான் எடுத்து ஊத்துவாங்க. அவ்வளவுதான், இவங்க அலற சத்தம் வெளியே இருக்க எல்லாருக்கும் நல்லா கேட்கும். எதுக்கு இந்த வெட்டி வீரப்பு, ஒழுங்கு அவங்க தான் சுடு தண்ணி வச்சு தரேன்னாங்களே, அதையே வச்சு மூடிட்டு குடிச்சிருக்கலாம். இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்டுவாங்க. எல்லாரும் சாப்பிட ரெடியா உட்காந்துருப்பாங்களா. நம்ம ஈவியும் வெல்கம் பண்ணுவாங்க, வாமா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப பேனோட அம்மா பேனு கிட்ட, நீ நல்லா சாப்பிடுப்பா, இன்னையில இருந்து நீ நிறைய வேலை பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம பேன் வந்து அந்த கரடு முரடான ரோடு இருந்துச்சுல, அதை நல்லா வேலை பார்த்து ஒரு நல்ல ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் போல. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் இந்த வில்லேஜுக்கு பண்ணணுங்கிறக்காக இவன் இன்ஜினியரிங்கே படிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லுவாளா. அப்ப அவங்க அம்மா, என்ன படிச்சு என்னப்பா பிரயோஜனம், இவன் அந்த டிகிரியை வாங்குறப்ப கிராஜுவேஷன் டேக்கு போய் நாங்க எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தோம், ஆனா இவன் என்னன்னா டிகிரியே வாங்காம வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா சொல்லுவாங்களா. உடனே பேனோட தங்கச்சியும், ஆமா எங்க அம்மா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எங்க அம்மா மட்டும் இல்ல இந்த வில்லேஜ்ல இருக்க நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பேன் டிகிரி வாங்குறப்ப போய் நாங்க எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கணும்ட்டு. ஆனா இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வில்லேஜ்லயே ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்க போறது இவனா தான் இருந்துச்சு, அதனால தான் நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதெல்லாம் நம்ம ஈவ் அப்படி ஒரு மாதிரி சோகமா கேட்டு தெரிஞ்சுக்குவா. அடுத்து சரி இந்த மூட மாத்துவோம்ட்டு, நீங்க சமைச்ச சாப்பாடு சூப்பரா இருக்கு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே பேனோட அம்மா, ஆமாமா டேஸ்டா தானே இருக்கும், நாங்களே வளர்த்த பண்ணி இல்ல அப்படிம்பாங்க. அப்பதான் நம்ம ஈவ் அப்படி பின்னாடி லைட்டா திரும்பி பாப்பா. நேத்து இருந்த பண்ணி இன்னைக்கு இருக்காது, என்னன்னா வீட்டுல வளர்த்த பண்ணியவே அடிச்சு சாப்பிட்டாங்க போல. இது தெரிஞ்சு நம்ம ஈவ், ஐயோ பண்ணியே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, ஒண்ணுதான் நான் சாப்பிடுறேன்னு தெரியாம சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தை தரமா வானத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து, என்ன பேன் வேலைக்கு போயிட்டானா, நீ மட்டும் இங்க தனியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம யாவை பார்த்தாலையும் நம்ம ஈவுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். உடனே அவங்க கிட்ட, ஏன் உங்ககிட்ட வண்டி இருக்கா, வண்டி சாவி கூட, நான் அந்த வண்டியை மட்டும் லைட்டா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட வண்டி சாவி வாங்கிட்டு எங்கேயோ போவாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பேனை தான் காட்டுவாங்க. அவன் அங்க இருக்க இன்னும் கொஞ்சம் வில்லேஜஸ் கூட எல்லாம் சேர்ந்து இங்க எப்படி நல்லா ரோடு போடலாம் அப்படின்ற ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கான வேலையும் பரவாயில்லாம ஆரம்பிச்சிருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து கரெக்டா மழை வேற மாதிரி இருக்கும். சரி இப்போதைக்கு இந்த வேலையை ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் கரெக்டா நம்ம பேனுக்கு ஒரு போன் வரும். யாருன்னா யாதான் கூப்பிட்டுருப்பான் போல. அவன் கூப்பிட்டு, டே ஈவி என்கிட்ட பைக் சாவி வாங்கிட்டு வந்தா, உன்ன பார்க்க தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அங்க ரீச் ஆயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா ஈவ் அங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இதை கேட்டோன்னே பேனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். டே லூசாடா நீ எதுக்கிட்ட அவகிட்ட போய் வண்டியை கொடுத்த, நம்ம ஊரோட ரோடு இப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும்ல, ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது, சரி நீ போனை வை, நான் போய் எங்க இருக்கான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்ப போவானா. அப்ப அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து, பேன் நம்ம ரோடு போடுறதுக்காக நிறைய கல்லு மண்ணெல்லாம் கேட்டிருந்தோம்ல, அந்த லாரி வர வழியில எங்க ஸ்டக் ஆகிச்சாம்பா, மழை வேற வருது, வா நம்ம சீக்கிரம் போய் என்னன்னு பாப்போம், இல்லைன்னா மழையில எல்லாம் நாசமா போயிடும் அப்படின்ட்டு பேன் கிட்ட சொல்லுவானா. பாவை படம் பேனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, இவ தேடி போறதா இல்ல இந்த ஊரோட ரோடோட ப்ராசஸ பாக்குறதா அப்படின்ட்டு. சரி ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் பக்கத்துல தானே இருக்கு, அதை போய் என்னன்னு பாத்துருவோம்ட்டு அந்த மலையில ஸ்ட்ரக்கா இருக்க ட்ரக் கிட்ட போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்த நம்ம பேனுக்கு செம ஷாக்கு. நம்ம ஈவும் அங்கதான் இருப்பா. என்னன்னா அந்த ட்ரக் தான் சகதியில மாட்டிக்கிச்சுல, இப்ப இவ பின்னாடி நின்னு தள்ளிக்கிட்டு இருப்பா. இப்ப அவன் மூஞ்சதான் காட்டுவாங்க. அங்க இருக்க சேரு மண்ணு எல்லாம் அப்படியே மூஞ்சிலே வந்து விழுகும். ஆனா அதையும் பொருட்படுத்தாம அவன் அந்த ட்ரக்க தள்ளுறதே தான் குறியா இருப்பா. அடுத்து அப்புறம் டக்குன்ட்டு நம்ம பேனும் அவன் கூட வந்த பையனும் எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரக்க தள்ளி எப்படியோ சகதியில இருந்து எடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பேன் திட்டுவான், எங்க போயிருந்த ஈவ் சொல்லாம கொள்ளாம, நீ எங்கேயோ காணா போயிட்டு நினைச்சு எவ்வளவு ஷாக் ஆயிட்டேன்னு தெரியுமா, இந்த ரோடு பார்த்தல எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு, ஏதாவது ஆயிருந்து என்ன பண்றது, சரி நீ எங்க தான் போன அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்ப நம்ம ஈவ் ஒரு கிராஜுவேஷன் கோட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. என்னன்னா அவங்க அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்காக அந்த ஊர்லயே இருந்த ஏதோ ஒரு ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் கிட்ட தான் ஏதோ ஹெல்ப் கேட்டு இந்த கோட்டை அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம பேனுக்கே ஒரு மாதிரி லைட்டா டச்சிங்கா இருக்குமா. நம்ம ஈவ் பாரு ஃபீல் பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல பாரு, இப்பதான் மழை கொஞ்சம் நின்றுருக்கு, திரும்பி வரதுக்குள்ள போய் நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்மளால சேர்ந்து போட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு இப்ப அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேன் கூட நிக்க வச்சு அவங்க போட்டோ எடுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு வருவானா. அவன் வந்து அப்படியே நம்ம பேன் கிட்ட, டே மச்சான் நீ இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே
மாதிரியே கிடையாது. என்னடா ஆச்சு? நான் அவகிட்ட வெறும் பைக்கை தானே கொடுத்தேன், அதுக்கு என்ன நீ இவ்வளவு கோவப்பட்டு போன்ல கத்துன? ஆனா எனக்கு கொஞ்சம் புரியுது அப்படிங்கிற மாதிரி யா சொல்லுவானா. உடனே நம்ம பேனு, டே உனக்கே தெரியும்ல நம்ம ஊரோட ரோட பத்தி, அதனாலதான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. உடனே யா, சரிடா, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, உனக்காக அவ இந்த கரடு முரடான ரோட்ல போய் கிராஜுவேஷன் ட்ரெஸ் வாங்கிட்டு வரா, அவளுக்கு என்னமோ ஆயிருமோன்னு சொல்லி நீ ரொம்ப பயப்படுற. அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாளோ அதே அளவுக்கு தான் நீ அவளை லவ் பண்ற. அவ உனக்கா இவ்வளவு பண்றாள, அவளுக்கா நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி நம்ம யா இங்க ஒரு கேள்வி கேட்பான். ஆனா நம்ம பேன் இதுக்கு அடி பதிலே சொல்லாம நம்ம ஈவையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஈவ் பேனோட தங்கச்சி பசங்க கூட விளையாண்டுகிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு போன பேன், நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஈவை கூப்பிட்டுக்கிட்டு தனியா வந்து பேசுவான். அடுத்து இப்ப அப்படியே நம்ம பேன் வந்து, நீ ஓகேவா, மலையில ரொம்ப நேரம் நினைஞ்ச, உனக்கு எது உடம்பு சரியில்லாம போயிருப்போது அப்படிங்கிற மாதிரி வந்து தொட்டெல்லாம் பாப்பானா. ஆனா அப்பதைக்கு நம்ம ஈவுக்கு பெருசா எதுவும் செய்யாது, அதனால சேச்சா நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கடுத்து அவ ஒண்ணு கேட்பா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட பிரின்சிபலை பார்த்தேன்ல, அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், நீ இன்ஜினியரா இருக்கு வேற எதுவும் ஈஸியான வழி இருக்கா அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீ சீக்கிரமே தாய் சிட்டிசன்ஷிப் வாங்கினேன்னா உன்னால ஈஸியா இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நீயே அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் கேட்பா. அதுக்கு நம்ம பேன், நீ சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இருந்தாலும் நான் அதுக்கு அப்ளை பண்ணல, ஏன்னா அது அப்ளை பண்ணாலும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான நம்ம சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடாது. அது மட்டும் இல்லாம நான் உண்மையிலே அந்த இன்ஜினியரிங் படிச்சது வந்து எங்க வில்லேஜ்க்கு தான் செய்யணும்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஈவ் என்ன சொல்லுவானா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இப்ப நீ வெறும் ரோடு மட்டும் தானே போடுற, இதுவே நீ ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேலையில இருந்தேன்னா உன்னால இந்த வில்லேஜ்க்கு நிறைய செய்ய முடியும், இன்ஃபேக்ட் இங்க நீ நிறைய வீடு கூட கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம பேன், இல்ல இப்போதைக்கு அது எதுவுமே என் மைண்ட்ல இல்லவே இல்லை, என் மைண்ட்ல இருக்கிறதுலாம் இப்போதைக்கு இந்த ஊருக்கு நான் நல்ல ரோடு போடணும் அது மட்டும் தான். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப திடீர்னு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து பக்கம் தான், ஆனா இந்த ரோட்ல இருக்க குழி மேடுனால நாங்க ஹாஸ்பிட்டல் போய் சேரಕ್ಕೆ ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அதனால அன்பார்ச்சுனேட்டா எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. நேத்து நீ யாவோட பைக் எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னே எங்க அப்பாவை இழந்தப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சோ அதே மாதிரி எங்க நான் ஒன்னும் இழந்துருவேணும் அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க பேன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டனே அப்படியே ஈவ் அவ கையை எடுத்துட்டு போய் நம்ம பேன் கண்ணத்துல வச்சு, உனக்கு என் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு, ஆனா அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, ஆனா அது வெறும் அக்கறையா இல்ல லவ்வான்ட்டு உனக்கு தான் தெரியும், கொஞ்சம் யோசித்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கடுத்து நம்ம பேன் என்ன யோசித்தான்னு தெரியல, அப்படியே ரொம்ப க்ளோஸா நம்ம ஈவ் கிட்ட வந்து டக்குனு கிஸ் பண்ணிடுவான். இதுலயே அவன் ஈவ் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான் அப்படின்ட்டு இன்டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஈவ பார்க்கவே லைட்டா டயர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. பேனோட அம்மா கூட கேட்பாங்க, நேத்து மலையில நினைச்சனால உனக்கு எது உடம்பு சரியில்லாம போயிருச்சாமா, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஈவா, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து பேன் கிட்ட போய், ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து உனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரியலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் பார்க்க ஆஹா அப்ப கூடிய சீக்கிரத்துல ஈவோட கனவு பழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த மின்ட் கூப்பிடுவோம். ஏன்னா ஈவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவளுக்கு லைன் போகவே இல்லை, அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். எங்க பாஸ் ரொம்ப அர்ஜென்ட்டா ஈவ் கிட்ட பேசணுமா, அவளை தயவு செஞ்சு கால் பண்ண சொல்லு, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் அவளை இட்டாலிக்கு ப்ரமோட் பண்றதை பத்தி பாஸ் ஒரு முடிவு எடுக்க போறாரு, அதனால அவளை எனக்கு சீக்கிரமா கால் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருவானா. இதெல்லாம் கேட்டோம் அப்படி பேன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். சே, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா இவ எனக்காக இங்க வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இப்ப இன்னொரு பக்கம் பேனோட வீட்டுல பார்த்தா அங்க நம்ம ஈவ் பேனோட அம்மாக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. திடீர்னு அவளுக்கு என்ன இருக்கும்னு தெரியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சு பேன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து நம்ம ஈவ போட்டு எழுப்ப ட்ரை பண்ணுவான். ஆனா ஈவ் எந்திரிச்ச படாவே இருக்காதா. அடுத்து டக்குன்ட்டு ஒரு வண்டியில போட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு பேன் கூட்டு போய்கிட்டு இருப்பான். ஆனா இவன் நேரமும் என்னன்னு தெரியல, இவங்க போய்கிட்டு இருந்த வண்டி ரொம்ப மழைனால ஒரு செகதியில மாட்டிக்கும். அப்புறம் என்ன, பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாளா அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள பூரா ஒரே பயமா இருக்கும், ஐயோ எங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு விபரீதமும் ஈவுக்கு நடந்துடவே கூடாது அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே ஒரு நாள் ஆயிரும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஈவ் அப்படியே ஒரு நாள் மயக்கத்துல இருந்து இப்பதான் எந்திரிச்சிருப்பாங்களா. அவங்க எந்திரிச்சானே தான் பேனுக்கு நிம்மதியாவே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஈவ் எந்திரிச்சு சுத்தி பாப்பாங்க. அவங்களோட 2-3 திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குமா, எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பேன் கிட்ட கேட்பாங்க. அப்பதான் நம்ம பேன் சொல்லுவோம், இல்ல நேத்து எனக்கு மின்ட் கால் பண்ணிருந்தான், உனக்கு இட்டாலில இருந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அங்க போய் நீ 1 வருஷம் ஒர்க் பண்ணினா உன்னோட கரியரே நல்லா டெவலப் ஆகும், அதனால இப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனனையும் பேங்காக் தான் போற, அதுக்கடுத்து அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 1 வாரத்துல நீ இட்டாலி கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பேன் சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ இல்லாம நான் பேங்காக் போக மாட்டேன், நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஸ்டபானா நிப்பா. அப்ப நம்ம பேன் ஈவ பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், சரி உனக்கு இட்டாலியில வேலை கிடைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஈவ் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதுல அவன் கண்டுபிடிச்சிருவான், இதே மாதிரி ஒரு கனவு ஏற்கனவே ஈவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா பரவாயில்ல, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, உனக்கெல்லாம் உன் ஃபியூச்சரை பத்தின கனவுகள் அடிக்கடி வருது, ஆனா எனக்கு இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு கனவு வந்ததே கிடையாது. ஆனா நீ எப்போ இங்க வந்து என் கூட ஸ்டே பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் என்னோட ஃபியூச்சரை பத்தின கனவு எனக்கு வந்துச்சு. அது எப்படிப்பட்ட கனவு தெரியுமா, நீ நானும் கல்யாணம் பண்ணி இங்கே ஹாப்பியா வாழ்ற மாதிரி. ஆனா எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு அந்த கனவு என்னைக்குமே நடக்காது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்காக நீ இங்க இருந்துகிட்டு உன் லைஃபையும் உன் ஃபியூச்சரையும் வேஸ்ட் பண்றதை என்னால பார்க்கவே முடியல. சப்போஸ் இங்க நீ என் கூட இருக்கிற டைம்ல உனக்கு எதாவது ஆகி எங்க அப்பா மாதிரி உன்னை காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்னா அந்த வழி என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. அதனால தயவு
தயவு செஞ்சு நீ பேங்காங்கே போயிரு ஈவ் அப்படிங்கிற மாதிரி பேன் சொல்லுவா. அப்ப நம்ம ஈவ் அப்படியே அழுதுகிட்டு, அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன லவ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அப்படியே நம்ம பேன் நம்ம ஈவை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் இப்பயும் சொல்றேன் உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா இங்க நீ இருந்தேன்னா அது உன்னோட ஃபியூச்சருக்கே நல்லது கிடையாது, அதனால தயவு செஞ்சு பேங்காங்கே போயிரு ஈவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து அப்படியே ஒரு வருஷம் ஆயிரும். இப்ப நம்ம பேன் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வில்லேஜுக்கு ஒரு ரோட போட்டு கொடுத்துருவான். இப்ப அப்படியே அங்க நின்று அந்த ரோடையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பிரின்சிபல், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால நீயும் என் கூட பேங்காங்க்கு வா அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டு போவானா. இப்ப பேங்காங்க்கு போனோனையும் நம்ம பேன் ஃபர்ஸ்ட் போற இடம் வேலை பார்த்த பெட்ரோல் பங்க் தான். இப்ப அங்க போனோனையும் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே மீட் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப கலாய்ப்பான், என்னடா நீ இங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்ட போலயே அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் அப்படியே பேன் அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டுவான். பார்த்தா இதுக்கு முன்னாடி அதுல தாய் பர்சன் இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இப்ப அதுல இவன் ஒரு தாய் பர்சன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இவன் அந்த சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி தாய் பர்சன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வாங்கிட்டான் போல. அடுத்து அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஈவோட காஃபி ஷாப்பை தான் பாப்பானா. அப்ப அப்படியே பேன் பக்கத்துல வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுல நம்ம ஈவை பார்த்து, இப்ப அவ இட்டாலியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம மின்ட்டை தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அவனை பார்த்தா அப்படியே டோட்டல் கெட்டப் சேஞ்ச்ல இருப்பான். அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தா நம்ம ஈவோ இருப்பான். என்னன்னா அவ இட்டாலிக்கு போகவே இல்லை போல, இங்க தாய்லாந்துல ஏதோ ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பதிலா மின்ட் தான் இட்டாலிக்கு போயிருப்பான். அதனாலதான் இந்த கெட்டப் சேஞ்ச் ஓவரே. அதுக்கடுத்து வழக்கம் போலயே தான் நம்ம மின்ட் அவளை கலாய்ப்பா. பாத்தியா நான் சொன்னேன் பாரு, உன் கனவை எல்லா நேரத்திலயும் பழிக்கணும்ட்டு அவசியமே இல்ல, நீ இட்டாலிக்கு போறதா கனவு கண்ட, கடைசியில பாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எனக்கு கொடுத்துட்ட, இப்போ நீ ஒரு டீச்சரா இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கடுத்து உன்னோட ஃபியூச்சரை பத்தி உனக்கு எதன் கனவு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அப்பதான் நம்ம ஈவ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நம்ம பேனோட ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அடுத்து இவங்களுக்கு கனவே வந்ததே இல்லையா. இதெல்லாம் இப்ப அப்படியே மின்ட் கிட்ட சொல்லுவாங்களா. இதை கேட்டு நீ மின்ட், ஐயோ அப்போ உனக்கு இனிமேல் கனவே வராதா, அப்போ உன்னோட ஃபியூச்சர் தெரிஞ்சிக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுகமா கேட்பானா. ஆனா நம்ம ஈவ் சில நேரங்கள்ல நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் சொல்லுவா. அடுத்து அப்படியே டக்குன்ட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு ஸ்டாஃப் வந்து, சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, இப்ப நம்ம பிரின்சிபல் முக்கியமான ஆள்கிட்ட யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, சோ அவங்களை யாரும் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படியே பின்னாடி லைட்டா பார்த்தா நம்ம பேனும் அந்த ஊர் பிரின்சிபலும் அவங்க ரெண்டு பேரும் இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கே வந்திருப்பாங்க. சரி ரெண்டு பேரும் பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா அதுதான் இல்ல. பாவம் வீதி இவங்க லைஃப்ல விளையாண்டுரும், ரெண்டு பேரும் அந்நேரம் மீட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சு, சரி அதுக்கடுத்தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பேன் வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே பஸ்ல ஊருக்கு கிளம்பிடுவான். பாவம் நம்ம பேனுக்கு தான் தெரியாதுல ஹீரோயின் இட்டாலிக்கே போகல, இங்கதான் இருக்காங்கிறது. அடுத்து அப்படியே பஸ்ல போய்கிட்டு இருக்கப்பயே வண்டி வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல நிக்குமா. சரின்னு சொல்லிட்டு நம்ம பேன் இறங்குவான். பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தான்ல அந்த பெட்ரோல் பங்க், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா தூரத்துல வந்து மட்டும் ஏதோ ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஈவு அப்படியே ஓடி போய் அவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போவான். ஆனா டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு பிளாஷ். என்னன்னு பார்த்தா இப்ப நடந்த சீன் பூரா நம்ம பேன் கனவுலையும் நம்ம ஈவ் கனவுலையும் வந்த விஷயங்கள் முதையான ஈவுக்கு மட்டும்தான் வரும். இப்ப பேனுக்கும் சேர்த்து வந்துச்சா. உடனே ரெண்டு பேரும் யோசிப்பாங்க, ஒருவேளை இந்த கனவு உண்மையில நடக்க போதோ என்னமோ, கடைசியா சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அந்த பெட்ரோல் பங்குக்கே போவோம் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேரும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த பெட்ரோல் பங்க் அப்படி நோக்கி ஓடுவாங்க. இவங்க போற வழி எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ் சொல்லிக்கலனா கூட எவ்வளவு க்ளோஸா அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்படி யோசிச்சுக்கிட்டே கரெக்டா அந்த பெட்ரோல் பங்குக்கு வருவாங்க. அதோட இந்த டிராமா முடிஞ்சிடும். என்னடா இப்படி ஓப்பன் எண்டிங்கா முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறீங்க, பட் நீங்க கவலையே படாதீங்க. சும்மாவே நம்ம ஈவ் கனவுல வந்தாவே மேக்சிமம் அது நடந்துரும். இதுல நம்ம பேனுக்கும் சேர்த்து அதே மாதிரி கனவு வந்திருக்கு. அப்ப ரெண்டு பேர் கனவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நடக்கும். சோ கண்டிப்பா அன்னைக்கு நைட்டே அவங்க மீட் பண்ணி ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி உங்க கனவுல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உண்மையில நடந்திருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.